ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம தீபாவளி கதையை பற்றி பார்க்கலாமா? தீபாவளி கதை என்ன தெரியுமா? மகனை கொன்ற தாய். பூமாதேவிக்கும் திருமாலுக்கும் மகனாக பிறந்தவர் தான் நரகாசுரன். அசுர குணங்கள் எல்லாத்தையும் அவருக்குள்ளே அடக்கி வச்சுருந்தார். தன்னோட தவ வலிமையால் தன்னோட தாயை தவிர வேற யாரும் தன்னை கொல்லக்கூடாது அப்படின்னு பிரம்மா கிட்டேருந்து வரத்தையும் வாங்கினார். அந்த ஆணவ செருக்காலேயே எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாரு. எல்லா தேவர்களையும் கஷ்டப்படுத்துறதுனால தேவர்களோட தலைவன் இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட போய் தன்னை காக்குமாறு கேட்டார். திருமாலை மாதிரி உமாதேவியும் சத்யபாமாவாக ஒரு அவதாரம் எடுத்தாங்க. அந்த அவதாரத்தில் அவங்களுக்கு கிருஷ்ணர் கூட கல்யாணம் ஆச்சு. தேவர்களுக்கு உதவ நினச்ச கிருஷ்ணர் நரகாசுரனோட போருக்கு சென்றார். அவரோட தேரோட சாரதியாக சத்யபாமா அவங்கள வச்சுருந்தாங்க. எல்லா தடைகளையும் அவங்க தவிர்த்தெறிஞ்சு கிருஷ்ணரும் நரகாசுரன் நோக்கி முன்னோட போக ஆரம்பித்தார். போயிட்டு இருக்கும்போது நரகாசுரன் விட்ட அம்பு கிருஷ்ணர் மேலே பட்டுச்சு. உடனே கிருஷ்ணரும் அம்பு பட்டோடனே அந்த இடத்துல மயக்கம் விழுந்துட்டார். கிருஷ்ணருக்கு தேரோட்டியாக இருந்த சத்யபாமா ரொம்பவுமே கோவம் அடைஞ்சிட்டாங்க. உடனே நரகாசுரனை தாக்குறதுக்கு தானே வில்லேந்தி அவங்க நரகாசுரனை கொன்னுட்டாங்க. நரகாசுரன் பெற்ற வரத்தாலேயே அவங்க அம்மா கையாலே அவர் கொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட நரகாசுரன் இறந்தனால தான் நம்ம எல்லாருமே தீபாவளியாக கொண்டாடுறோம்.